தலைவர் தான் படமே. அவர் இது ஒரு ஹைலைட் படமா இருக்கும். 60 வயசு பாஷாவை பார்த்த மாதிரி இருக்கு. ஹிந்து முஸ்லீம்ங்கிறதே இல்ல, அதுதான் படம். நல்லா இருக்குமா படம்? வந்து தலைவர் படம். செகண்ட் ஹாஃப் இது ரஜினிகாந்தோட படம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஐஸ்வர்யா படம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தலைவரோட ஸ்டைலு, தலைவரோட எல்லாமே. தலைவர் தான் படமே. கேரி பண்ணி போறதே செகண்ட் ஹாஃப்ல ரஜினிகாந்த் தான். அவர் கெஸ்ட் ரோல் கிடையாது, பெஸ்ட் ரோல் இது. அவர் இது ஒரு ஹைலைட் படமா இருக்கும். 60 வயசு பாஷாவை பார்த்த மாதிரி இருக்கு. விஷ்ணு விஷால் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பட் விஷ்ணு விஷால் ரெண்டு பேரோட செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் தான் ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஷ்ணு விஷால் நல்லா பண்றாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரஜினிகாந்த். அவரோட பவர்ஃபுல் டைலாக்ஸ், டைலாக் டெலிவரி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே படத்தோட பிளஸ். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரஜினிகாந்த் சார் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப 2-3 சீன் தான் வராரு. பட் செகண்ட் ஹாஃப்ல கெஸ்ட் ரோல் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அவர் ஆல்மோஸ்ட் நிறைய சீன் வராரு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். கபில் தேவ் 2 சீன் வராரு. கபில் தேவ் அவர் ஹிந்தி டைலாக்ஸ் தான் பேசுறாரு, ஹிந்தியில் தான் டைலாக் பேசுறாரு. பட் ரஜினியும் கபில் தேவும் மீட் பண்ற சீன் வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ ரெண்டு பேர் மெசேஜ் சிம்பிள்ங்க. நீங்க இந்துவா இந்த படத்தை பார்த்தா இந்து, முஸ்லீமா பார்த்தா இந்து. இந்து முஸ்லீம் யூனிட்டி, இந்தியாவில் வாழற முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹிந்த்னு வேற சொல்றாரு ரஜினிகாந்த். ஸோ அந்த டைலாக் டெலிவரி எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா. படத்துக்கு ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 ஐ வில் கிவ் 9. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் சில இடத்துல சீன் கட் பண்ணிருக்கலாம். பட் 10 9. அதுவும் தலைவருக்கு 8, 1 ரீ ரெக்கார்டிங். ஸோ 9 out of 10. தேங்க்யூ. சூப்பர் படம் நல்லா இருக்கு. தலைவர் நிரந்தரம் அப்படியே நல்லா இருக்கு. தலைவருக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கு. இந்து முஸ்லீமோட பிரச்சனையை வந்து இந்த படம் தீர்த்து வைக்கும். நல்லா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். மீடியாவை கேட்டு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்க 2 பேருமே நல்லா பண்ணிக்காங்க. என்ன கிரிக்கெட் மையம் கிடையாது, இது இந்து முஸ்லீம். அது வந்து சகோதர இனம் எப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா மேடம். அதுக்கு வந்து ஒரு சரியான ஆள் வேணுங்கிறதுக்காக தான் மொய்தீன் பாயா தலைவர் வந்திருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். தலைவருக்கு 10 தரமா. சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு நல்ல ரெகுலர் இன்டர்வெல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கேமியோ கிடையாது. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ரெகுலர் இன்டர்வெல்ல வராரு. நல்ல 40 மினிட்ஸ் இருக்காரு. நல்ல ஸ்ட்ராங், பவர்ஃபுல், நல்ல ஒரு சோசியல் அட்வைஸ் தராரு. நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ். அது வேணாம். புரியுதா? நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் ஆக்டிங் நல்லா இருக்கு. விக்ராந்த் சின்ன ரோல் தான், நல்லா இருக்கு. எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செந்தில் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10க்கு வந்து 8 கொடுக்குறேன். அதான் நம்ம ரிலீஜியன் பத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செம்மையா இருந்தது. அப்புறம் கடைசி சீன் தான் வேற மாதிரி இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்தது. படம் நல்லா இருக்கு. சூப்பரா. அது அவங்க பேசுற கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்மளை பிரிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா நம்ம பிரியக்கூடாது. நம்ம மனுஷனா இருக்கணும்ன்ற ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி சார் வேற லெவல் பண்ணிருக்காங்க. அதாவது படம் ஃபுல்லா அவர் வரா மாதிரி கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ். நம்மளுக்கு இது வந்து விக்ராந்த் படம், விஷ்ணு படம்ன்ற மாதிரி இல்லாம ரஜினி படம்ன்ற மாதிரியே இருக்கு. அதுதான் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கேற்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ரொம்ப வெல் மேடுன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. 10க்கு 6 கொடுக்கலாம். யாராச்சும் சாவாதீங்க. எல்லாரும் ஒன்னா இருங்க. சும்மா ஜாதின்னு ஆச்சும் சாவாதீங்க. இன்னொன்னு கேம் வந்து கேமா பாருங்க. முஸ்லீம் இந்துன்னு பிரிக்காதீங்க. எல்லாரும் ஒண்ணு தான் சொல்றாங்க பிலிம்ல. தலைவர் வந்து ஒரு டைலாக்கும் எல்லாருமே கேட்கணும். தலைவர் டைலாக் இந்த 2K கிட்ஸ் தெரியாம இருந்துக்கலாம். ஆனா இந்த பிலிம்ல வர ஒரு டைலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இந்தியனும் கேட்கணும். எல்லா இந்தியனும் பிலிம் பார்க்கணும்.
அவரு எப்படி சொல்றது, இதுல ஒரு மனிதன் நினைச்சுக்கிறாரு. அவரு ரொம்ப மனுஷனா நினைச்சுக்கிறாரு. ஒரு இந்தியன், ஒரு நார்மலான மனுஷனா எப்படி நடிக்கணும்னா, இந்து முஸ்லீம் அதெல்லாம் இல்ல, ஒரு மனிதனா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த பிலிமை பார்த்தாக்கா அவங்களுக்கு தெரியும். தங்கதுரை வந்து நல்ல ஒரு ரோல் தான் குத்துக்கிறாங்க, காமெடி ரோல் அவ்வளவு இல்ல, ஆனாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் குத்துக்கிறாங்க, நல்லா நடிச்சுக்கிறாரு. விஷ்ணு விஷால் பிச் ஸ்டார் ஆக்டிங் வேற லெவல்ல பண்ணிக்கிறாரு. விக்ராந்த் கூட நல்ல ரோல் சூப்பரா பண்ணிக்கிறாரு. ரஜினி பையனா நடிச்சுக்கிறாரு, சூப்பரா நடிச்சுக்கிறாரு. புரியல, நான் 9.8 குத்துருவேன். சூப்பரா இருக்கு. தலைவர் வேற மாதிரி, தலைவருக்கோசரமே பார்க்கலாம். பயங்கரமா நாங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் சூப்பரா வந்தது படம். மதத்தை எடுத்துக்கிறாங்க, கிரிக்கெட் இது எல்லாமே ஒண்ணுன்ற, எல்லாம் ஒரே மதம் ஒரே கடவுள்ன்ற மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. விக்ராந்த் இன்னும் சூப்பரா இருக்கு. சூப்பர், வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. ரஹ்மான் சூப்பர். தங்கதேவ மாமூல் பண்றது அவர் பண்றது தான். தலைவர் சூப்பர், வேற மாசம் சார். 100க்கு 90 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. சாமி எல்லாமே ஒண்ணுன்னு சொன்ன அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, சூப்பர், நல்லா சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. தலைவர் வர்ற சிலம் அப்படியே தெரியுது. தலைவர் வந்து இது இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இல்லங்க படம் இப்போ நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு மாசா இருக்கும் தலைவர் அந்த மாதிரி வராதீங்க. படம் பார்க்க வாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அப்புறமா நீங்க சொல்லுங்க. அப்படி கிடையாதுங்க, ஆக்சுவலா ஸ்டோரியா வருவாங்க, அவர் இல்லைன்னா படமே கிடையாது. அந்த மாதிரிதான். நல்ல மெசேஜ், நல்ல மெசேஜ். எல்லாரும் திங்க் பண்ண வேண்டியது. எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் ரஜினி சார் எந்த அளவுக்கு ரேட்டிங் வந்து நம்ம நான் தலைவர் இருக்காருன்றதுனாலே நான் 10 தான் கொடுப்பேன். நான் நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. நல்லா எனக்கு படத்தோட ஸ்டோரி பிடிச்சது, ஸ்டோரி லைன் பிடிச்சது. விஷ்ணு விஷால் நல்லா இருந்தாரு. விக்ராந்தோட பொசிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. தலைவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஒண்ணுதான் அடிச்சிட்டு சாவாதீங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா இப்போ நார்மலா இப்போ இவர் கேமியோ ரோல் பண்ணும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது இது அவர் மெயினா பண்ணியிருந்தா போய் சேரவங்களுக்கு சேரும். ஸ்லோவா தான் இருக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணிருக்காங்க. அதான் நெகட்டிவா இருக்கே தவிர மற்றபடி படம் சூப்பர். கிறிஸ்பா பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே 10 தான். சூப்பர் மூவி, எல்லாரும் பார்க்கணும். விஷ்ணு விஷால் அண்ட் ரஜினிகாந்த் சூப்பர் டூப்பர் டயலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ஆல் ஷுட் see. lovely movie, will love it. தலையோட மாஸ் கெட்டப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் பண்ணியிருக்கிற ஃபைட் கீட் எல்லாமே பயங்கரமா இருக்கு. Very good movie. Everybody should watch. It has got everything. I think the family should go and watch this. Vishnu was very good. Everybody was very good. DOP was very good. There were good fights, but I think overall the good messaging. I think it is meant for everybody. How's the concept of the movie? Very good. How do you like the concept of? Oh. Lal Salam. Okay. வேற லெவல். அவர் இல்லைன்னா படமே இல்லை. மெசேஜ் சூப்பர். இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. 10க்கு 10 தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இந்து முஸ்லீம்ன்றத பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அதில் உண்மையாகவே நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கதைக்களமும் ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாமல் எங்கூர் சைடில் களத்தை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. பர்சனலாக படம் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் எல்லாமே பார்க்க வேண்டியது. இதில் இந்து முஸ்லீம் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய படம். படம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து பார்க்கணும். பார்த்து
சூப்பரா இருக்கு. அவர் தான் இந்த படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. உண்மையா அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் மட்டும் இல்ல படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாரையும் குறை சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய கேரக்டர் இல்ல, அவர் கொடுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் சார் கூட இருக்கிற ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்தில் சார் பார்த்தது இன்னும் நல்லா இருக்கு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சென்டிமெண்டலான சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செந்தில் சார் உண்மையாவே நல்லா பண்ணியிருக்காரு. யார் புரியல? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் எல்லாம் உண்மையாவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. யார் 8 தாராளமாக கொடுக்காங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. தலைவர் பக்காவா நடிச்சிருக்காரு. தலைவருக்காக தான் பார்க்க வந்தோம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் விக்ராந்தா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட, அதுல முக்கியமா தம்பி ராமையா அவங்களோட ஆக்டிங் தான் மாசா இருந்தது. தலைவர் அதுவும் தலைவர் சில காட்சிகளும் வந்தாலும் அவரும் பக்காவா பண்ணியிருந்தார். அது நல்லா பண்ணியிருந்தார். அவரு செந்தில் அவரு என்ன மதத்தை பத்தி தான் சொல்றாங்க, அருமையா எடுத்திருக்காரு. உண்மைக்கு ஒரு விஷயமா இதை நம்ம சொல்லணும்னா, மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்க ஆக்டிங்லாம் நல்லா நார்மலா எல்லாம் அவங்க கொடுத்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க.